தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல் இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ ஒளிவளரும் தமிழ்வாணி அடியநீர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு தொடர்ந்து நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திரச் சொல் என்ற இந்த தொடர் 175வது நிகழ்வாக இந்த மாலையில மலர்கிறது. இதுல போன முறை நம்ம இந்த 174 தாண்டி ஒரே ஒரு முறை போன வாரம் நாம் இங்கே சந்திக்காமல், அது பாரதியினுடைய நினைவு நாளாக இருப்பதனால் மற்றொரு பாரதி அரங்கிலே நாம் சந்தித்தோம். ஆகவே இது இந்த கணக்கிலே பார்க்கும்போது இது 175வது நிகழ்வு. அதனால ஒரு ரீகேப் பண்ணணும். இந்த ஜூம் அரங்கிலே என்னோடு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இதை யூடியூப்ல நேரலையிலே பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் பின்னாலே பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய பாரதி அன்பர்கள் ஆகிய அத்துணை பேருக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன். பாரதி போன முறை நம்ம பார்த்தபோது பாரதி பராசக்தி என்ற அந்த பாடலை பார்த்தோம். அந்த பராசக்தி என்ற பாடலிலே அவன் எப்படி பராசக்தி தான் தன்னுடைய பக்தி நிலைக்கு ஒரு அடிப்படை தெய்வ பிம்பமாக வடிவமாக ஏற்றுக்கொண்டான் என்பதெல்லாம் பார்த்தோம். அதன் பின்னணி என்ன என்று பார்த்தோம். இன்றைய தினம் பார்க்கும்போது போன முறை அதை முடிக்கும்போது மறுபடியும் கேட்டேன். அதை கேட்டுட்டு எந்த இடத்துல அதை நான் நிறைவு செய்தேன் என்று பார்த்து கொண்டேன். ஏன்னா நடுவில் ஒரு வாரம் சென்றதுனாலே அந்த சரியான இணைப்பு தேவை என்று பார்த்தேன். அப்ப பார்க்கும்போது பாரதி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை அவனோடு இழுத்து கொண்டு செல்கிறான். அந்த உணர்வில் தான் நாம் பின்பற்ற வேண்டும். இப்போ ஒரு ஒரு ஆத்தர், எனி ஆத்தர் ஃபார் தட் மேட்டர், அது ஸ்டோரிஸா இருக்கலாம், நாவலிஸ்டா இருக்கலாம், ஆங்கிலம், தமிழ், எந்த ஒரு படைப்பாளி இருந்தாலும் அவருடைய புத்தகங்களை தனித்தனியாகவோ படைப்புகளை தனித்தனியாக படைப்பது என்பது வேறு. அவரை தொடர்ந்து அவருடைய படைப்புகளோடு நாமும் சென்று அதை தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்று அது எக்ஸாஸ்டிங் லைன்ஸ் அண்ட் ஒர்க் அப்படின்னு பார்த்தா அதனுடைய வகைப்பாட்டியல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால்தான் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட பாடல்களை நாம் முன்பின்னாக எடுத்து பார்ப்பதற்குரிய காரணம் அதுதான். ஏன்னா இது இந்த பாடல்கள் எல்லாம் எந்த காலகட்டத்திலே எழுதினான் என்பது நமக்கு தெரியவில்லை என்றாலும் கூட, நான் ஏற்கனவே சொன்னது போல இது நமது ஒரு எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புக்காக நாம் இதைப்படி பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இன்றைக்கு பார்க்கக்கூடியது பாரதியினுடைய பாடல் யோக சித்தி என்ற தலைப்பிலே இருக்கிறது. சில பதிப்புகளிலே யோக சக்தி என்று போட்டிருக்கிறார்கள். அது இல்ல, பாரதியே அதுக்கு கொடுத்த தலைப்பு யோக சித்தி. யோக சித்தி, யோக சித்தின்னு படிச்சிடக்கூடாது. தமிழ்ல இந்த இந்த வடமொழி சொல் பிரயோகங்கள் இருக்கிறது. இது சித்தி, யோக சித்தி. அதற்கு பாரதி அதுக்கு அடைப்புக்குறிக்குள் பதிப்பிலே கொடுத்திருக்கிறார்கள் வரம் கேட்டல் என்று கொடுத்திருக்கிறார். வரம் கேட்பது என்று கொடுத்திருக்கிறார். அப்ப போன முறை பார்த்தபோது பாரதி இந்த நாட்டினுடைய தேவையை முன்னிட்டு, மேன்மையை முன்னிட்டு, ஒரு வரப்பிரசாதமாக, ஒரு அடிப்படை தத்துவமாக ஒரு 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 கருதுகோளை எடுத்துக்கொண்டு அந்த கருத்தை இந்த சமுதாயத்திலே முன்வைக்க போகிறான். அதுதான் இந்திரா பாசதி அவர்கள் அவருடைய அகம்புறம் என்று பேசுகிறார். அவருடைய அகம் எப்படி இருந்தது, அகப்பார்வை புறப்பார்வை என்று அவர் பேசுகிறது இதுதான். அப்ப பக்தி என்ற அகப்பார்வை அது ஒன்றும் பெரிய ஒரு கான்செப்ட். அது பக்தி என்பது அகப்பார்வையா புறப்பார்வையா? ஆகவே இந்த பக்தியில அந்த காலத்துல நாங்கள் பட்டிமன்றம் நிறைய போட்டிருக்கோம். பக்தியா தொண்டா என்றெல்லாம் சொல்வார்கள்.
இப்போ வந்து தேவார மூவராக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பின்னாலே வந்தவர்களாக இருக்கட்டும், பக்தி இலக்கியத்தில் இவர்களெல்லாம் பக்தி மட்டும் செய்தார்களா, தொண்டு செய்தார்களா என்று பார்த்தால் ரெண்டும் தான் இருக்கிறது. இது இல்லாமல் அது அல்ல. எல்லாத்துக்கும் அடிப்படை காரணங்கள் இருக்கிறது. அதனால இது நம்ம வந்து வந்து இவருடைய திருஞான சம்பந்தனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் பக்தி தான், பக்தி மார்க்கம் தான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனா அதோட சேர்ந்து பலவிதமான தொண்டுகளை செய்திருக்கிறார் என்றும் பார்க்கிறோம். அப்போ பாரதி இது போல பக்தி என்பதை கையிலே எடுத்துக்கொண்டு அவன் இந்த நாட்டுக்காக பாடுபடுகிறான் என்று சொன்னால் அவன் எந்த மரபையும் மீறவில்லை, அந்த மரபிலே தான் செல்கிறான் என்பதற்காக நான் உங்களுக்கு அதை எடுத்து சொல்கிறேன். அது முதல் கருத்து, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பாரதி தன்னுடைய அத்வைத தத்துவத்தை, வேதாந்த கருத்துக்களை மிக செறிவாக, மிக அழுத்தமாக, மிக ஆழமாக, மிக நுட்பமாக, மிக தெளிவாக அவன் உபநிடதங்களையும் வேதங்களையும் கற்று ஒரு யோகியதை வளர்த்து கொண்டான். அதுல எந்த ஒரு பின்னடைவும் கிடையாது. ஆனாலும் தான் வாழ்ந்த காலத்திலே, தான் வாழ்ந்த தேசத்திலே, கால தேச வர்த்தமானம் என்று சொல்வார்கள், அப்படி இந்த முப்பரிமாணத்திலே இயங்கும் பொழுது அவன் அதை பக்தியிலே கொண்டு தன் எண்ணத்தை அந்த பக்தியிலே கரைக்கிறான். அந்த பக்தி என்ற நீரோட்டத்திலே இந்த நாடு செழிக்கும், இந்த நாட்டினுடைய பின்னணி அப்படித்தான் இருக்கிறது என்று அவன் அவன் எண்ணி பார்க்கிறான், அதை கண்டுகொள்கிறான். ஏன்னா அதுக்கும் வந்து பழைய மரபு இருக்கிறது. அப்போ பாரதி என்பவன் புதுமை செய்தான், புதுமை செய்தான் என்று சொன்னால் ஒரு விதத்திலே மரபிலே இருந்து அழிந்து போன, மரபிலே இருந்து மறக்கப்பட்ட பல அடிப்படையான மரபு செய்திகளை அவன் வெளியே கொண்டு வருகிறான். அதை புதுமை என்று சொல்கிறோம். ஆனா அந்த புதுமையிலே பாரதியினுடைய மரபு நிறைய காலொன்று இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கான சில தரவுகளையும் அதற்கான சில சான்றுகளையும் பார்த்து நாம் இந்த பாடலை பார்க்கலாம். இந்த வரம் கேட்டல் என்று இதற்கு தலைப்பு கொடுத்திருக்கான். இப்ப வரம் கேட்டல் என்றால் வரம் கேட்பது என்ன? வரம் கேட்பது என்பது இதுல எந்த புதுமையும் கிடையாது. வரம் கேட்பது என்பது தொன்று தொட்டு இருக்கிறது. எப்போ வந்து கடவுள் என்ற அந்த அந்த நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, அந்த தெய்வ பக்தி, கடவுள் இருக்கிறான் என்ற அந்த அந்த எண்ணம், கடவுளை நம்பக்கூடிய பக்தி இதயம் வந்ததோ அப்பவே வரம் என்பதற்கு வந்தாகிவிட்டு அது இந்த சைடுல. ஆனால் இந்த வரம் என்பது எப்படி கேட்கிறார்கள், யார் எப்படி வரம் கேட்கிறார்கள் என்பதிலே காலந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போ வந்து இந்த 4 யுகத்திலே, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்ற இந்த 4 யுகத்திலே the needs are different. என்ன வரம் கேட்கிறார்கள் என்று வேற, யார் இந்த வரம் கேட்கிறார்கள் என்பதை பொறுத்து அமைகிறது. ஆனா இந்த வரம் கேட்பது என்பது ஒரு மரபு, அதை பாரதி பின்பற்றுகிறான். அது எப்படி மாறுகிறது என்பதை நான் பின்னாலே சொல்ல இருக்கிறேன். ஆனா கிருதயுகத்திலிருந்தே வரம் கேட்கக்கூடிய விஷயங்கள் மாறிக்கொண்டு வருகின்றன. விஸ்வாமித்திரர் அவர்கள் திருசங்கு என்ற தன்னுடைய சீடனுக்காக அவன் கேட்கிறான், அரசன் அவன் கேட்கிறான், இந்த உடலோடே நான் வந்து சொர்க்கலோகம் போக வேண்டும், இந்த உடலோடே அங்கே போக வேண்டும், அங்கே ஆட்சி செய்ய வேண்டும் என்று கேட்கிறானே. அப்ப அதற்கான தகுதியை வளர்த்துக் கொள்வதற்காக அதை ஒரு வரமாக வேண்டி தவம் செய்கிறார் விஸ்வாமித்திரர். அதே போல பின்னாளிலே கேட்கும் பொழுது திரேதாயுகத்தை வந்து ராமாயணத்துல பார்க்கும்போது எத்தனையோ வரங்கள், ராமாயணத்துல இறைவனிடம் கேட்ட வரம், மனிதர்களுக்குள்ளே சொல்லிக் கொண்ட வரம் இல்லை. நான் சொல்லுது ராமாயணத்துல வரம்னாலே கைகேடு கேட்ட வரம் தான் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ராமாயணம் நடந்தே இருக்காங்க, அது வேற வரம். ஆனால் வரம் என்று சொல்லும்போது என்ன வரம் இருக்கிறது என்று கேட்டால், ஒரு நிலையிலே அதற்கு முன்னாலே இருந்த யுகத்திலே ஹிரண்யகசிபு கேட்ட வரம் ஒன்று. என்ன வரம்? அழியாத ஒரு அமர நிலையை கொடுக்க முடியாது என்று சொன்ன பிறகு இரவிலோ பகலிலோ மரணம் சம்பவிக்க கூடாது, விலங்கோ மனித இது மாதிரி மனிதன் கூட விலங்கம் இருக்கக்கூடாது, அந்த அதுல இருந்து கொல்லக்கூடிய ஆயுதத்தை, எந்த ஆயுதம் பயன்படுத்துகிறானோ அதுக்கு உயிர் இல்லாத இருக்கணும், உயிரும் இருக்க வேண்டும், உயிர் இல்லாமலும் இருக்க வேண்டும், இப்படி எல்லாம் கேட்டான். உங்களுக்கு தெரியும் அந்த கதை.
அது ஒரு விதமான வரம். ஆனால் ராமாயணத்துல பார்க்கும்போது ராவணன் கேட்ட வரம் என்பது அவன் வந்து இந்த மனிதர்களால எனக்கு தீங்கு வரக்கூடாது கேட்கவே இல்லை. அவனுக்கு அது ஒரு லட்சியமே இல்லை. இந்த மனித பதர்களையும் பூச்சிகளையும் அவன் அழிப்பதற்கு வரமே தேவையில்லை அவனுக்கு. அவன் மிகப்பெரிய அளவில் கேட்டான். அப்போ காலந்தோறும் யுகந்தோறும் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப இறைவனை துதித்து வரங்கள் வாங்கி கொண்டிருந்தார்கள் மக்கள். அந்த அந்த மரபிலே பாரதி வருகிறார். ஆகவே எப்போ பாரதி வந்து பக்தி மார்க்கத்திலே தன்னையும் தன் மூலமாக இந்த நாட்டையும் உய்விக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்தானோ அப்பவே அவன் வரத்தை கேட்கக்கூடிய ஒரு பக்தனாக மாறி நிற்கிறான். அது முக்கியமான. இதுல எந்த விதமான வரத்தை கேட்டார்கள்? இன்னும் சில பேர் இந்த மரபுல பார்க்கும்போது சித்தர் மரபுல இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்க்கும்போது வரம் தரேன்னு தெய்வம் சொன்னாலும் வரம் வேண்டாம் என்று சொன்னவர்கள் இருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் இருந்த சித்தர்கள் பலர். ரமண மகரிஷி எந்த வரத்தையும் யார்கிட்டையும் கேட்கவே இல்லை. அண்ணாமலை அவர்கள் துதித்துக் கொண்டிருந்தார். கீழே சேதாத்ரி சுவாமிகள்னு இருந்தார். அவர் கேட்கல. அவர் சொல்வார்கள், இறைவனே காட்சி அளித்து உனக்கு ஏதாவது வேண்டுமா கேட்டா வேணாம், ஆளை விடுப்பா, நான் பண்ண பாவ புண்ணியத்தை நான் அனுபவிச்சுட்டு போய்க்கிறேன், ஆளை விடு. இப்படி விஷயம் தெரிஞ்ச ஞானிகளை கேட்டா அவர்களை எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று சொன்னார்கள். இன்னும் சில பேர் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டார்கள். தசரதன் யாகமே செய்தான். அது ஒரு காலம். அதாவது வரம் ஒரு காலத்துல யாகம் பிரமாதமா இருந்தது. அப்புறம் மந்திர சக்திகள் பிரமாதமா இருந்தது. அது மாதிரி விரதங்கள், அது மாதிரி யாகங்கள், வேள்விகள், இப்படி ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொன்றா இருந்தது. கலிகாலத்துல என்ன கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை. கலிகாலத்துல தெய்வம் இருக்கிறான்னு நம்பினாலே போறோம். அதுவே பெரிய யாகம், வேள்வி. அதுவே இந்த நம்பிக்கையே. அதனால ஒவ்வொரு காலத்துக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ பாரதி வாழ்ந்த காலத்திலே அவன் நினைத்து பார்க்கிறான், எப்படிப்பட்ட ஒரு வரத்தை கேட்பார்கள். அவன் காலத்துல இப்ப வந்து தசரதன் வரம் கேட்டான், குழந்தை வேண்டும் என்று வரம் கேட்டார்கள். பரிசே பார்த்துட்டு இருக்கலாம். அந்த காலத்து இலக்கியம், அந்த காலத்தினுடைய இதிகாசங்களை பார்க்கும்போது குழந்தை வரம் கேட்டார்கள், நல்ல குழந்தை வேண்டும் என்று கேட்டார்கள். இப்படியெல்லாம் வரும். அது பின்னாலே ஞானசம்பந்த பெருமானுடைய வாழ்க்கையில பார்த்தாலும் கூட அவருடைய தந்தையாரும் தாயாரும் அவர்கள் வேண்டினார்கள், பிள்ளை வேண்டும் என்று வரம் வேண்டினார்கள். எனக்கு வேண்டும்னு கேட்கல. ஆனா அவர் கேட்ட வரம் கொஞ்சம் வித்தியாசமான வரம். என்ன அப்படின்னா, எனக்கு பிள்ளை வேண்டும் என்று அவர் கேட்கல. இந்த தகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய, அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த சைவ சமயத்தை மறுபடியும் தூக்கி நிறுத்த, மிகு சைவ துறை விளங்க ஒரு பிள்ளை வேண்டும் என்று கேட்டார்கள். அது ஒரு வரம். இப்படி பார்த்தா நம்ம நாட்டினுடைய இதிகாச புராணங்களிலே வரங்கள் கேட்டும் தெய்வங்கள் அதை கொடுத்தும் இந்த ஒரு பின்னணியிலே பாரதி நினைத்து பார்க்கிறார். என்ன மாதிரி வரம் கேட்கறதுன்னா, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்த்துது, பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும். இப்படிதான் பின்னாடி கேட்கிறான் வரம். ஆனா இந்த வரம் கேட்கறதுல கூட இந்த பாடல்ல பார்க்கும்போது பாரதி வந்து அப்படி சக்தி அப்படி பிடிச்ச ஒலி, கொடுமா, நான் கேட்கறேன், கொடுக்காத போயிடக்கூடாது என்று அதிகாரத்தோடு கேட்கிறானே. இதுக்கெல்லாம் பின்னணி இருக்கான்னு கேட்டா இது எல்லாத்துக்கும் பின்னணி இருக்கு. இன்ஃபேக்ட் பாரதி எப்படிப்பட்ட ஒரு டோன், வாட் இஸ் த டோன், த டோன் அண்ட் டெனார் என்று ஆங்கிலத்தை சொல்வார்கள். அப்படி என்ன விதமான ஒரு அதிகார தோரணையிலும் உரிமையிலும் இறைவனை கேட்கிறான் என்பதற்கு இன்னும் பழசு நிறைய இருக்கு. நீங்க வந்து சிலதெல்லாம் பொதுவாக கேட்டு விடுவார்கள். இப்போ நீங்க பார்த்தா சில வரங்கள் எப்படி இருக்கும், பழைய ஒரு இலக்கியத்திலிருந்து பார்க்கும்பொழுது, தேவார திருமுறைகளிலிருந்து பார்க்கும்பொழுது, ஞானசம்பந்தர் பெருமானுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 வயது குழந்தை அது ஞானத்தை பெற்று 16 ஆண்டுகள், அவருடைய 16வது ஆண்டு வரை, வயது முதியும் வரை அந்த குழந்தை சைவ பணி, தமிழ் பணி செய்து கொண்டிருந்த குழந்தை, ஞான குழந்தை. 16 வயதிலே திருமணம் ஆகிறது. அந்த திருமணத்திற்கு வந்திருந்தவர்கள் மிகப்பெரியவர்கள், மிகப்பெரிய சிவனடியார்கள் எல்லாம் வந்திருந்தார். திருநீல நக்கர் வந்திருந்தார், அதுபோல அவர் கூட யாழ்ப்பாணர் வந்திருந்தார், அது போல கூட பல பேர் வந்து, அது தவிர சாதாரண ஆட்கள் எல்லாம் வந்திருந்தார்கள் கல்யாணத்துக்கு. இந்த கல்யாணத்துக்கு வந்து
பலவிதமான சேவைகள் செய்பவர்கள், பணி செய்பவர்கள், கல்யாணத்துக்கு விருந்து சமைக்க வந்தவங்க, அந்த விருந்து சமைக்க வந்தவங்களோட கூட வந்தவங்க, அங்க சாப்பிடக்கூடிய மக்களுக்கெல்லாம் பணிவிடை செய்ய வந்தவர்கள், இப்படி பல பேர் இருந்தார்கள். அது தெரியும், ஒரு அருமையான வரலாறு. அவர் வரமே கேட்கல. அவர் என்ன பண்ணார்? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேத நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்ற அந்த 5 எழுத்தினுடைய நமச்சிவாய பதிகம் என்ற பேர் அதுக்கு. அதை பாடி முடித்த போது அத்தனை பேரும் போயாச்சு. சிவானுபதி பெற்று அத்தனை பேருக்கும் மோட்சம் கிடைத்ததுங்கிறார். அவர் கேட்டாரா, இந்த வரம் எனக்கு கொடு என்று கேட்டாரா? இல்ல. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கேட்டார். அப்படியே அது ஆயிடுது. அது ஒரு விதமான வரம். அது பார்த்தா திருமுறையில பார்த்தா இன்னொருத்தர் பார்த்தான்னா சுந்தரர் எப்படி கேட்டார்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். சுந்தரர் என்ன நெருக்கத்திலே கேட்டார் என்று பார்க்க வேண்டும். சுந்தருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும்போது 2 முறை இறைவன் அவருக்கு சொல்லெடுத்து கொடுத்திருக்கிறான், என்னை இப்படி பாடு என்று. முதல்ல என்ன செய்யறான்? உங்களுக்கு அந்த கதை தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சைவ சம்பந்தமான அத்தனை கேட்கிறார், நீ எனக்கு அடிமை என்று சொல்கிறார். இந்த ஓலையை காட்டி திருவெண்ணை நல்லூர் அந்த கதை அருமையான கதை. எல்லாம் சொல்றதுக்கு ஒரு நாள் போறாது, நிறைய இருக்கு அதுல, நிறைய இன்ட்ரிகசிஸ், லேயர்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தேர். அப்ப என்னை பாடு, உன்னை பாட தெரியாதே, பித்தா என்று பாடு என்கிறார். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலாய். என்ன பாட்டு அதெல்லாம்? பித்தா என்று எழுத்து கொடுக்கிறார், அவர் பாடுகிறார். அப்போ இவர் கேட்கல, எனக்கு பாடக்கூடிய வரம் கொடு என்று கேட்கல, இறைவனாவே கொடுக்கிறான் அந்த இடத்துல. சரி, அங்க கொடுத்து முடிக்கிறார். பின்னாலே அவர்கள் தில்லையிலே தில்லைவாழ் அந்தணர்கள் இருக்கக்கூடிய சபையிலே அவர்களுக்கு மரியாதை செலுத்தாமல் நேரே சிவனை பார்க்க உள்ளே சென்று விடுகிறார். இதை எதிர்க்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள், தில்லைவாழ் அந்தணர்கள். இப்படி போயாலுமான அந்த நிலையிலும் இறைவன் இவரை தில்லைவாழ் அந்தணத்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடி எடுத்து கொடுக்கிறார். இது வரம் கேட்டாரா? இல்ல, அவராகவே கொடுத்தார். ஆனா இதே சுந்தரருக்கு அது பெரிய கதை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அதை சொல்ல விருத்தி சொல்ல இந்த ஒரு முக்கியமான குறிப்பை மட்டும் சொல்ல. 2 கண்களும் போய்விடுகிறது. 2 கண்களும் போன போது எனக்கு கண் கொடு என்று வேண்டுகிறார். யாரு? சுந்தர பெருமான். சுந்தரமூர்த்தி நாயனார் எனக்கு கண் வேண்டும் என்று 2 கண்ணும் போச்சு. இறைவன் என்ன செய்கிறார்? ஒரே ஒரு கண்ணை கொடுக்கிறார். ஒரு கோவம் வந்துடுறது. நீ எனக்கு கண்ணு, நான் என்ன தப்பு பண்ண? உன்னதானே பாடியிருந்தேன், நீ இத்தனையோ உதவி செய்திருக்கிறாய், என்னதான் பண்ணான்னு சொன்னார்னா, அவர் இந்த அவருடைய 2 துணைவியருக்கு திருமணம் செய்து வைத்தார். அதெல்லாம் பெரிய கதை. அதனால் 2 கண்ணு போயிடுது, ஒரு கண்ணை கொடுக்கிறார். இந்த 2வது கண் இருக்கிறதே, இந்த 2வது கண்ணை கேட்பதற்காக அவர் பாடக்கூடிய ஒரு பாடல், ஒரு அருமையான பாடல். நம்ம இவர் இருக்காரு இங்க, நம்ம முருகன் சார் இருக்கார். முருகனுடைய ஒரு நாவலுக்கு பேர் அது வாழ்ந்து போதீரே. என்ன அற்புதமான வார்த்தை. முருகன் சார், உங்க நாவல்ல எனக்கு ரொம்ப பிடித்த தலைப்பு அது. எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சைவ பேரிலக்கியத்தினுடைய பதிக பாடல் வரியிலே ஒன்று எடுத்து சமகால இந்த 21ஆம் நூற்றாண்டுடைய நாவலுக்கு ஒரு தலைப்பாக மாற்றி எழுதி விட்டார். என்ன அருமை பாருங்க. அந்த பாட்டு என்ன சொன்னா, ஏன்பா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்ணு இல்லாத இருக்கேன், நீ பாட்டுக்கு ஜாலியா உட்காந்துருக்க, வாழ்ந்து போ 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 என்று அவருக்கு சாபம் கொடுக்குற மாதிரி போறாரு. அப்ப என்ன உரிமை இருந்திருக்கும்? அந்த பாட்டு அருமையான பாட்டு. மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால். உங்ககிட்ட அடியார்கள் சொல்றார்கள், ஆளாயிருக்கும் உனக்கே ஆளாகி நின்றேன் என்று பேசுகிறார்களே, அப்படி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே. அப்பா திருவாரூர்ல இப்படி ஜாலியா உள்ள உட்காந்துருக்க, வாழ்ந்து போதீரே, போ வாழ்ந்துக்கப்பா என்று இவ்வளவு உரிமையோட பேசுகிறார் சுந்தரர். அப்போ பாரதி இங்கே, காளி எனக்கு இதை கொடுக்கணும், இல்லைன்னா உன்னை விட மாட்டேன். இப்ப வருது அந்த பாட்டுல, அதுக்கு தான் சொல்ல வரேன். அந்த பாடலுக்கு முன்னாலே செல்வதற்கு முன் இதெல்லாம் நான் சுட்டி காட்டுகிறேன். அப்போ என்ன அளவு இவருக்கு ஒரு
சுந்தரருக்கு வந்து ஒரு அந்த இறைவனுடைய அந்த அந்த இணக்கம் இருக்கிறது, அந்த தோழமை. அதனால சொன்ன தோழனுமாய் யான் செய்த துரிசுகளுக்கு உடனாகி ஏழிசையாய் இசைப்பயனாய் என்ற பதிகம். இதோட இந்த மாதிரி ஒரு பாட்டு யாரும் எழுதவே முடியாது. தோழனுமாய் யான் செய்த துரிசுகளுக்கு உடனாகி, அந்த சக்கிய பாவம் என்று சொல்லக்கூடிய பக்தி நிலையிலே இது இருக்கிறது. இன்னும் கேட்டா பாரதியினுடைய பக்தியை பற்றி பேசும்போது 10 வித பாவங்களையும் எடுத்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு பல இடங்களிலே கிடைக்கின்றன. ஆகவே இந்த மரபெல்லாம் தெரிந்த பாரதி இந்த பக்தியை கையிலே எடுக்கிறான். பக்தி உங்களை வேகம் பெறச் செய்யும், பக்தி உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கும், பக்தி உங்களுக்கு அமைதியை கொடுக்கும், பக்தி உங்களுக்கு அறிவை கொடுக்கும், பக்தி உங்கள் நெஞ்சிலே ஞானத்தை சேர்விக்கும், பக்தி உங்களுக்கு அன்பை கொடுக்கும், பக்தி உங்களுக்கு வாழ்க்கை நெறியை கற்பிக்கும், பக்தி உங்களை ஆளாக்கும், பக்தி உங்களை மேன்மைப்படுத்தும். இதெல்லாம் எழுதுகிறான் பாரதி. இப்படி பக்தி பக்தி என்று சொல்லி சொல்லி இந்த பக்தியை வளர்க்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான பின்னணியை பாரதி எழுதுகிறான். பாட்டிலே மட்டுமல்ல, பாரதி தன்னுடைய கட்டுரையிலே எழுதுகிறான். அவனை பொறுத்தவரை, பாரதியை பொறுத்தவரை எல்லா விதமான, அதாவது நான் ஏற்கனவே சொல்றேன், தன்னுடைய பாடலிலே என்னெல்லாம் எழுதியிருக்கிறானோ அது எல்லாத்துக்கும் வந்து கட்டுரையில் எழுதியிருக்கிறான். பக்தியை பொறுத்தவரை அவனுக்கு ரொம்ப முக்கியமா அவன் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் என்னன்னா ராமானுஜர். ராமானுஜருடைய வாழ்க்கையை அவன் பெரிதும் போற்றுகிறான், மிக அருமையாக அவரை பற்றி எழுதுகிறான். அப்ப பக்தி என்ற விஷயத்துல பாரதி எழுதுகிறான். ரொம்ப அருமையான இடம், நான் அதை உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறேன். பக்தியின் பெருமையை, ஐ எம் கோட்டிங் பாரதியார் லைன். பக்தியின் பெருமையை உலகத்துக்கு விளங்க காட்டிய மகான்களிலே ராமானுஜாச்சாரியார் ஒருவர். அது ஒரு லைன் போடுறான். இப்ப நவ் பக்தியினுடைய இலக்கணத்தை பேசுகிறான். இது நாம தெரிந்து கொள்ள வேண்டியது. இதை தெரிஞ்சாதான் பின்னாடி இருக்கக்கூடிய பாரதியினுடைய பக்தி பாடல்களை நீங்கள் பாடும்போது இது வந்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாவியாக நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். சின்ன சின்ன பாட்டு, பக்தி பாட்டு, இந்த பாட்டை பாடினாலும் சக்தியினுடைய பெருமையை பாடக்கூடிய பாட்டு, கண்ணன் பாட்டு, வருவாய் 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 கண்ணா, இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டெல்லாம் பாடும்போது கூட இதை மனத்திலே வைத்துக் கொண்டால் நீங்கள் அதை இன்னும் ரசிக்கலாம். அதுக்காக தான் சொல்றேன். அதுல அவர் எழுதுறார், பக்தியாவது தெய்வத்தை நம்புதல். அப்ப பக்தி என்பதற்கு ஒரு அடிப்படை இலக்கணத்தை அவன் கொடுக்கிறான். கபீர்தாஸ் சொன்னார், நான் ஏற்கனவே சொன்னேன், பிரேம மிலத்துக பக்தி. அந்த காலத்துல ஹரிதாஸ் சுவாமிகள் இது சொல்ல அப்படியே காதுல வந்து நெஞ்சில நிற்கும். அவர் பேசக்கூடிய அத்தனை சொற்பொழில உபன்யாசங்களையும் சொல்லுவார். அதுல அவர் வந்து பக்த விஜயம் என்று சொல்லி மராட்டிய பெருமக்களை பற்றிலாம் நிறைய பேசுவார். அதுல அப்ப சொல்ல பிரேம மிலத்துக பக்தி, அளவற்ற அன்பு பக்தியாக மாறுகிறது. அப்போ பாரதி சொல்லக்கூடிய இலக்கணம் என்றால் பின்னாலே அந்த அன்புக்கு வருகிறான். பாரதியோட அன்பை சொன்னவன் வேறு யாரும் கிடையாது. அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்று சொன்னவன் அல்லவா. அவன் எழுதுகிறான், பக்தியாவது தெய்வத்தை நம்புதல். அப்போ இந்த நம்பிக்கை தான் அடிப்படை. அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். மனித வாழ்வுக்கு அது தேவை. பக்தியாவது தெய்வத்தை நம்புதல். எப்படின்னு சொல்றான், குழந்தை தாயை நம்புவது போலவும், குழந்தை தாயை நம்புவது போலவும், பத்தினி கணவனை நம்புவது போலவும், பார்த்த பொருளை கண் நம்புவது போலவும், தான் தன்னை நம்புவது போலவும் தெய்வத்தை நம்ப வேண்டும். ஏதோ மேலோ ஏனோதானோ நம்பக்கூடாது. நம்ம பார்க்கிற மாதிரி நம்பணும். இது பல கதைகள் இருக்கின்றன. எல்லாம் சின்ன கதையா சொல்லுவார்கள். ஆனா நம்ம அது சின்ன வயசுல கேட்டிருக்கோம். ஒரு 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 கோவில்ல ஒரு குருக்கள் இருக்கிறார். தினந்தோறும் விநாயகருக்கு பூஜை செய்து கொண்டிருப்பார். ஒரு நாள் அவர் போக முடியல. அந்த பையன் குழந்தைகிட்ட கொடுக்குறாங்க. அந்த நெய்வேத்தியத்தை அந்த 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 சுவாமிக்கு படைக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை தான் வீட்டில் கொண்டு வந்து சாப்பிடுவார்கள். அந்த குழந்தை இன்னைக்கு குழக்கட்டையெல்லாம் எடுத்துன்னு போறது, திரும்பி வந்தா காலி டப்பாவோட வருது. என்னன்னு கேட்டா விநாயகர் சாப்பிட்டுட்டார் அப்படிங்கிறது. அது எப்படி சாப்பிடுவார்? பொய் சொல்ற, நீ சாப்பிட்டுட்டு சொல்ற. குழந்தை அழறது, எனக்கு தெரியாது, நிச்சயமா சாப்பிட்டுருக்கார் அப்படின்னு. ஆகவே பார்க்கும்போது அந்த குழந்தை அதை சாப்பிட்டு இருக்கிறது என்ற உண்மை தெரிகிறது. இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டிருக்கோம். இது கதை என்று என்னால நினைக்க முடியல. நடந்திருக்கலாம், நடந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நம்பிக்கையினுடைய அளவுகோல் அது. நேற்றைய தினம் BS ராமையா அவர்களை பற்றி நான் தமிழ் வளர்த்த சான்றோர்களே பேசியிருக்கிறேன்.
அதுல அவருடைய ஒரு கதை, நட்சத்திர குழந்தைகள் என்று ஒரு கதை, அற்புதமான கதை. அவர் கடற்கரையில நின்று கொண்டு அப்படி பார்த்தா மேல ஒரு நட்சத்திரம் திடீரென்று தோன்றுகிறது. அதை பார்த்தபோது அவருக்கு இந்த கதை தோன்றுகிறது. அந்த கதை எழுதுகிறார். அந்த கதை என்னன்னா, ரோகிணி என்ற சிறு குழந்தை, பெண் குழந்தை தந்தையோடு வெளியே வருகிறது. இப்ப அது என்ன நட்சத்திரம், எவ்வளவு நட்சத்திரம் இருக்கு. இவர் குழந்தைக்கு சொல்றார், ஒவ்வொரு முறையும் யாராவது உலகத்திலே உண்மை பேசும்போது ஒரு நட்சத்திரம் பிறக்கிறது. அப்படி உண்மை பேச, அப்போ இத்தனை பேர் இருக்கிறாங்க உலகத்துல, அப்படி வானத்தை பார்க்கும்போது நட்சத்திரமாக இருக்கிறது பிறக்கிறது. அப்ப பேசிக்கொண்டே இருக்கும்போது ஒரு நட்சத்திரம், எரி நட்சத்திரம் கீழே விழுகிறது. அந்த குழந்தை, ரோகிணி குழந்தை அப்பாவிடம் கேட்கிறது, அப்பா இது என்ன கீழே ஒரு நட்சத்திரம் விழுகிறது? உலகத்திலே யாராவது பொய் சொன்னால் நட்சத்திரம் கீழே விழுந்து விடும். யாரோ ஒருத்தர் பொய் சொல்கிறார், ஐயோ தப்பு இல்லையா? இது தெரிந்து கொண்ட குழந்தை மறுநாள் பார்க்கும்போது நட்சத்திரம் ஒன்று கீழே விழுவதை பார்த்து அந்த குழந்தை மனத்திலே பெருத்த சோகத்தோடு அப்பாவிடம் சொல்கிறது, பா இன்னைக்கு ஒரு நட்சத்திரம், யாரோ இந்த உலகத்திலே பொய் சொல்லி இருக்கிறார்களே. என்னது குழந்தை சொல்கிறது? இப்படி உலகத்திலே பொய் சொல்லுனால் நட்சத்திரம் கீழே விழுகிறது, இதை பார்த்து கடவுள் அழமாட்டாரா என்று கள்ளங்கபடம் அறியாத அந்த குழந்தை கேட்கிறது என்று நட்சத்திர குழந்தைகள் என்ற கதையிலே B.S. ராமையா எழுதுகிறார். ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் ஸ்டோரிஸ். அப்போ இந்த நம்பிக்கை என்பது குழந்தைகளுக்கு எப்படி கள்ளமற்ற வெள்ளை உள்ளத்தோடு நம்புகின்றதோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வேண்டும். பாரதி எழுதுகிறான், தாயை குழந்தையை நம்புவது போலவும், பத்தினி கணவனை நம்புவது போலவும், நாம் நம்பை நம்புவது போலவும், பார்த்த பொருளை கண் நம்புவது போலவும். அதுதான் இந்த கிரேட்டஸ்ட் ஐ விட்னஸ். நம்ம நாட்டு கோர்ட்ல எல்லாமே ஐ விட்னஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம கண்ணால பார்த்தது அப்படின்னு நம்புறோம். இந்த நம்பிக்கை உனக்கு கடவுளிடம் இருக்க வேண்டும். இரவிலும் பகலிலும், இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாம் படிக்கும் போது இடரினும் தளரினும், எத்தனை தேவார பாடல்கள் எவ்வளவு ஞாபகம் வருது. துஞ்சலும் தூங்கும் போதும் நினைக்கும் போதும் துன்பம் வரும் போதும் இல்லாத போதெல்லாம் இருக்குன்னு எழுதியிருக்காரு. ஞான சம்பந்தம் தொடாத விஷயமே கிடையாது. ஆகவே அந்த இன்பத்திலும் துன்பத்திலும் தொழிலிலும் ஆட்டத்திலும் எப்போதும் இடைவிடாமல் நெஞ்சம் தெய்வ அருளை பற்றி நினைக்க வேண்டும். நோய் வந்தால் அதனை தீர்க்கும்படி தெய்வத்தை பணிய வேண்டும். செல்வம் வேண்டுமானால் தெய்வத்தினிடம் கேட்க வேண்டும். அதான் கேட்கிறார். இன்னைக்கு வரம் கொடுக்க சொல்றாரு, அதுக்கு உள்ள சான்று நீங்க நான் எழுதுறேன், அதுக்கு முன்னுரை மாதிரி. அந்த வரம் கேட்டல் பாட்டுக்கு முன்னாடி பாரதி வரம் கேட்கலாம் என்று எழுதுகிறான் கட்டுரையில். எல்லார்கிட்டையும் கேட்கிறான், நீயும் கேட்கலாம் நானும் கேட்கலாம். செல்வம் வேண்டுமானால் தெய்வத்திடம் கேட்க வேண்டும். கல்வி, அறிவு, புகழ், ஆயுள் முதலிய எல்லா மங்களங்களையும் தெய்வத்தினிடம் உண்மையுடன் கேட்டால் அது கொடுக்கும். தெய்வம் கொடுக்காவிட்டாலும் அதை நம்ப வேண்டும். அது அடுத்தது. உடனே கொடுக்காது. தெய்வம் கொடுக்காவிட்டாலும் அதை உடனே நம்ப வேண்டும். கேட்டவுடனே கொடுப்பது தெய்வத்திற்கு வழக்கம் இல்லை. கேட்டவுடன் கொடுப்பது தெய்வத்திற்கு வழக்கம் இல்லை. பக்தி பக்குவம் அடைந்த பிறகுதான் கேட்ட வரம் உடனே கிடைக்கும். அதுவரை தாமசங்கள் உண்டாகும். இது கர்ம விதி. அடுத்து முயன்றாலும் ஆகுனாலன்றி எடுத்த கருமங்கள் ஆகா. அருமையான சொல் பாருங்க. I will read it again. அடுத்து முயன்றாலும் ஆகுனாலன்றி எடுத்த கருமங்கள் ஆகா. எனவே நாம் தெய்வத்தினிடம் கேட்ட பயன் கைவிடுவதற்கு எத்தனை காலமான போதிலும் அதைரியப்படாமல் தெய்வ பக்தியையும் அதனால் உண்டாகும் ஊக்கத்தையும் முயற்சியையும் துணையாக கொண்டு நடக்க வேண்டும். விதியின் முடிவுகளை தெய்வ பக்தி வெல்லும். இந்த உலகம் முழுமைக்கும் ஈசனே தலைவன். அவனும் பக்தர்களுக்கு வசப்பட்டவன். பக்தன் எது கேட்டாலும் கைகூடும். நம்புங்கள், ஓயாமல் தொழில் செய்து கொண்டிரு. பயனுக்கு அவசரப்படாதே. தெய்வம் நிச்சயமாக வரம் கொடுக்கும். இதான் எழுதுறான். இந்த மாதிரி ஒரு பின்னாடி பிரகலாதன் கதையெல்லாம் எழுதுகிறான். அந்த 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 பழைய இதிகாச கதையில இருக்கக்கூடிய நம்பிக்கை பற்றி 2 வரிகளிலே சொல்லி செல்கிறான். தெய்வம் பிரகலாதனை ஹிரண்யனிடமிருந்து காத்தது. முதலை வாயிலிருந்து யானையை விடுவிட்டது. கஜேந்திரங்கிற யானை இல்லையா? கஜேந்திரங்கிற யானை கத்துறது. அப்போ அதுக்கு கொடுக்குறாங்க. இந்த கிருஷ்ண பக்தியில குருவாயூரப்பனுடைய அந்த அற்புதமான நாராயணயத்திலே பார்க்கலாம். நாராயணயத்திலே 3 விதமான நேரத்திலே இறைவன் அருள் கொடுக்கிறான்.
ஒன்று அவனுடைய நாமத்தை, அந்த நாமம் என்ன என்று தெரியாமல் ஓ என்று பிளிரி கத்தி அந்த யானைக்கு அவன் கொடுக்கிறான், அருள் கொடுக்கிறான். இரண்டாவது, அஜாமிள பிராமணன் சொல்கிறான் அவனுடைய பையன் பேரு நாராயணன். இவன் சாமியை கூப்பிடல, இறக்கின்ற நேரத்திலே அந்த பையன்கிட்ட ஏதாவது சொல்லணும், பையனை கூப்பிடுறான், நாராயணா கூப்பிடுறான். இறைவன் பார்த்தான், இப்படியா நம்ம பேரை சொன்னான்னு மோட்சம் கொடுத்துட்டான். பிரகலாதன், துருவன் போன்றவர்கள் எல்லாம் பெயரையும் சொன்னார்கள், அது இறைவனுடைய பெயர் என்று தெரிந்தும் சொன்னார்கள். ஆகவே தெரிந்து சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் அந்த பெயரே வாயில் நுழையாமல் ஆவென்றும் ஓவென்றும் விலங்கு போல அலறி கத்தினாலும் இறைவன் அருள் தருகிறான் என்பதை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காவியம் தான் அந்த நாராயணியம், குருவாயூர்புரணமை. அதனால்தான் அங்க பிரத்யட்சமா கேசவன்கிற யானை, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அந்த கேசவன்கிற யானைக்கு சிலை வச்சிருக்காங்க. இப்ப கூட போய் பார்த்தா தெரியும். அந்த கேசவன்கிற யானை 17 எவ்வளவு ஆண்டுகளாக, 30 ஆண்டுகளாக அது வாழ்ந்த காலமெல்லாம் இறைவனுக்கு அது தன் பணியை தவறாமல் செய்து கொண்டிருந்து பார்க்கிறோம். ஆகவே வாழ்க்கையிலே தான் பார்த்து கொண்டிருக்கும். பாரதி எழுதினான் என்பதுக்கு மட்டுமல்ல, நாமே வாழ்க்கையிலே பார்க்கக்கூடிய ஒன்று. இதை இந்த அனுபவம் எல்லாருக்கும், அது எங்கிருந்தானே, அது காஷ்மீர்ல இருந்தானே, கன்னியாகுமரியா இருந்தானே, இந்தியாவுடைய மேற்கு தெற்கு வடக்கு அத்தனை பகுதிகளிலும் இந்த பக்தி என்பது ஊடுருவி நிற்கிறதே. இந்த காரணத்தினால் தான் பாரதி பக்தியை கையில் எடுத்தான். அவன் தான் வாழ வேண்டும், ஒரு பக்தனாக தன்னை வெளியே காட்டிக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் அவனுக்கு ஐடியா கிடையாது. இதெல்லாம் தாண்டி தன்னுடைய எண்ணம் ஈடேறுவதற்கு அவன் நிற்கிறான். அவன் சொன்ன பக்தி, சக்திக்கு இருக்கக்கூடிய பக்தி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவன், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது இது, இதுல விநாயகர் நான்மணி மாநில ஒரு அற்புதமான இடம். உங்களுக்கு ஞானாகாசத்துக்கு நடுவே நின்று நான், ஞாபகம் இருக்கும், ஞானாகாசத்துக்கு நடுவே நின்று நான், அவன் எங்க ஞானாகாசத்துக்கு போய் நிற்கிறானா, நின்றுட்டு பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக, துன்பமும் மிடிமையும் நோவும் சாவும் நீங்கி சார்ந்த பல் உயிரெல்லாம் இன்புற்று வாழ்க என்பேன். சொல்லுவானா, இன்புற்று வாழ்க என்று நான் சொல்வேன், இதனை நீ திருச்செவி கொண்டு திருவுளம் இறங்கி அங்கனே ஆகுக என்பாய். அதாவது பாரதி ஒரு லெவல் போறார். அதாவது எந்த விதமான வரம் கேட்கிறான் பாருங்க பாரதி. வல்லமை தாராயோ ஸ்ட்ரெயிட், எனக்கு அறியக்கூடாது, அப்புறம் காரணம் சொல்றான். அது ஒரு மாதிரி அப்ளிகேஷன். இங்க அப்ளிகேஷன் அப்படி இல்லை. இந்த உலகெல்லாம் நல்லபடி வாழ வேண்டும் என்று நான் சொல்வேன், அதை நீ உன்னுடைய திருச்செவிகளில கேட்டு ஆமா என்று ஒத்துக்க போறோம், அவ்வளவுதான். யூ ஹேவ் டு ராட்டிஃபை. ஐ எம் த பர்சன் ஹூ இஸ் டு ப்ரொனவுன்ஸ் இட். இட் கம்ஸ் டு யூ ஒன்லி ஆஸ் அ ஹையர் அத்தாரிட்டி ஃபார் ராட்டிஃபிகேஷன். எப்படி சொல்றான் பாருங்க. இப்போ அந்த ஸ்வஸ்தி மந்திரங்கள், சாந்தி மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க, உபநிட வார்த்தை, வேத வார்த்தைகளை சொல்லும் போது அங்க இருக்கிறவங்க அது எல்லாத்துக்கும் ததாஸ்து ததாஸ்து அப்படிமா, அப்படியே ஆட்டும், நல்ல விஷயம் நடக்கும். இது போல இறைவன் சொல்ல வேண்டும் என்று கேட்கக்கூடிய வித்தியாசமான வரம். இந்த ஸ்வஸ்தி மந்திரம் சொன்ன போது மற்றவர்கள் ததாஸ்து என்பார்களே, அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றால், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலான்னு ஞானசம்பந்தர் சொன்னது மாதிரிதான். நீ நல்ல விஷயத்தை சொல்வதற்கு, நல்லது பிறருக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலே உனது மனம் தெய்வ மனமாக மாறிவிடுகிறது. அதுக்கு அந்த சாங்டிட்டி வந்துடுறது. ஆகவே அதை சொல்லுகிறான். இது போல ஒவ்வொன்றும், இது போல தேவார திருவார பின்னாடி பட்டினத்தார், இது மாதிரி பல பேர் பலவிதமான விஷயத்தை நீங்க பார்த்து கொண்டே இருக்கலாம். அப்ப பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய பாரதி என்ன செய்கிறான், இந்த யோக சித்தி என்ற இந்த தலைப்பில முதல் பாடல் இந்த ஸ்லைட்ல பார்த்துள்ளாத, சோ தட் விண்ணும் மண்ணும் தனியாளும் எங்கள் வீரை சக்தி நினதருளே, எந்தன் கண்ணும் கருத்தும் எனக்கொண்டு அன்பு கசிந்து கசிந்து கசிந்துருகி நான் பண்ணும் பூசனைகள் எல்லாம் வெறும் பாலை வனத்தில் இட்ட நீரோ, உனக்கு எண்ணும் சிந்தனை ஒன்றிலையோ, அறிவில்லாத அகிலம் அளிப்பாயோ. இது சந்தத்துல படிக்கும்போது தெரியாது,
வேகமா ஓடிடும். நாம சொல் பெருத்து விண்ணும் மண்ணும் தனியாலும் எங்கள் வீர சக்தி நினைத்தருளே எந்தன் கண்ணும் கருத்தும் என கொண்டு அப்படி போறது. தனியா பார்த்தனா விண்ணும் மண்ணும் தனி ஆளும் எங்கள் வீரை சக்தி நினதருளே என்றன் கண்ணும் கருத்தும் எனக்கொண்டு அன்பு கசிந்து கசிந்து கசிந்துருகி நான் பண்ணும் பூசனைகள் எல்லாம். அங்க கொண்டு நிறுத்திக்கலாம். என்ன சொல்றா, நான் பண்ற பூசனைகள், நான் செய்யக்கூடிய பூசனைகள் இருக்கிறதே, இந்த பூசனைகள் எல்லாம் நான் எப்படி பூசனை பண்றேன்? கசிந்து 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 உருகி, கசிந்து கசிந்து கசிந்துருகி. 3 இடத்துல சொல்றான் பாரதி. சில இடத்துல தான் 3 சொல்லுவான். பிஜி தீவில் இந்த பெண்கள் அழுவதை சொல்லும் போது அவர்கள் விம்மி 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 எழும் காற்று கேட்டிலையோ காற்றே என்று அந்த இடத்துல எழுதுவான். அது மாதிரி இன்னும் சில முருகர் பாட்டு ஒன்றுல வேற மாதிரி எழுதுவான். கருதி கருதி என்று ரிப்பீட் பண்ணுவான். அது கவிஞனுடைய ஒரு அனுபவம். எதை எப்படி பண்ண, இதுல கசிந்து கசிந்து கசிந்துருகி நான் பண்ணும் பூசனைகள். நான் எப்படி இந்த பூசனைகள் செய்கிறேன் என்று பார்த்தால், அன்பு கசிந்து நிறைய பணம் செலவு பண்ணி ரொம்ப அலங்காரம் பண்ணி பெரிய பெரிய நைவேத்தியங்கள்லாம் வச்சு அப்படி பண்ற பூசனைன்னு சொல்லல. அவன் சொல்கிறான், இந்த பூசனைகள் எப்படி நான் செய்கிறேன் என்றால், அன்பு மனம், முன்னிலே ஈடுபட்ட அன்பு மனம் கசிந்து 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 உருகி. அதுதான் ஞானசம்பந்தர் சொல்றார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. அவர் என்ன பண்ணார், ஒருத்தர் கேட்டார். ஒரு உபன்யாசம் இருக்கும்போது ஒரு பெரியவர் சொன்னார், என்ன சார் மாதிரி ஞானசம்பந்தர் தன்னுடைய திருமணத்துக்கு வந்தவங்க எல்லாரையும் மோட்ச பதவி கொடுத்துட்டாரே, அது நியாயமா? நீங்க யூ ஆர் ஆல்சோ ப்ரொஃபசர், எல்லாருக்கும் மார்க் போட்டு மேல அனுப்பிச்சுடலாமா? பாஸ் ஆகிடலாமா? எல்லாரும் கஷ்டப்பட்டு சைவ நெறியை தெரிந்து கொண்டு சிவநெறியை எண்ணிக்கொண்டு செல்ல வேண்டாமா? எல்லாருக்கும் நீங்க மோட்சம் கொடுத்துட்டாரேன்னு கேட்டபோது, அந்த நேரத்திலே எல்லாரையும் எப்படி மோட்சம் கொடுத்தார் என்பதற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். மிகப்பெரிய சைவ பெருமகனார்கள்லாம் எழுதியிருக்கிறார்கள். வடிவேலு செட்டியார் போன்றவர்கள், கைவல்ய நவநீதம் எழுதிய செட்டியார் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், அருணாச்சல பிள்ளை அவர்கள், இப்படி பல பேர் எழுதியிருக்கிறார்கள். அதுல சொல்லுவார், இந்த ஒரு பதிகம், இந்த 10 இருக்கக்கூடிய இந்த பதிகம், அதனுடைய தலைப்பாடு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது. அந்த பாட்டு, இந்த 10 பாடல், அந்த பாடி முடிச்ச உடனே எவரிபடி காட் குவாலிஃபைடு. இந்த பாட்டு பாடி முடிச்ச உடனே அப்படியே அவங்க எல்லாம் நேர சிவானுபூதியில இந்த ஜோதியில கலக்கக்கூடிய தகுதி அவர்களுக்கு விட்டது என்றார்கள். என்ன அருமை பாருங்க. அப்போ அது போல அந்த பூசணையை செய்யும் பொழுது சாதாரணமா பண்ணல, அன்பு கசிந்து கசிந்து கசிந்துருகி நான் பண்ணும் பூசணைகள் எல்லாம் வெறும் பாலை வனத்திலிட்ட நீர். இவ்வளவு பூசணைகள் நான் செய்கிறேனே, இதெல்லாம் பாலைவனத்தில் விட்ட நீரோ. பாலைவனத்தில் என்ன ஆகும்? கையில குடிக்க தேண்டி ஒரு பாட்டில எடுத்துன்னு போயிட்டு பாலைவனத்துல அந்த நீர் சார்ந்த குடம் சாய்ந்தது என்றால் அடுத்த நேரத்தில் அது ஆவியா போயிடும். அத்தகைய வெம்மை, அத்தகைய சூடு. இதை யாரிடம் அட்ரஸ் பண்றான்? யாருக்கு இந்த பாடலை எழுதுகிறான்? முதல் 2 வரிகள் என்ன எழுதுறான்? விண்ணும் மண்ணும் தனியாலும் எங்கள் வீரை சக்தி நினைதருளே. வீரை சக்தி என்று சொல்றாரு. வீரைனா என்ன பொருள்? வீரைனா பெண் தெய்வம். அன்னை என்று ஒரு பொருள் இருக்கிறது. வீரை என்பதற்கு வாழை என்று ஒரு பொருள் இருக்கிறது. இப்படி தமிழ்ல 2-3 பொருள் இருக்கிறது. ஆனால் வீரை என்பது நாட்டார் தெய்வமாக எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சொல். அது வீரை என்பது வீரை சக்தி. வெற்றியை கொடுக்கக்கூடிய, வாழ்க்கையினுடைய உயிர்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த தெய்வத்திற்கு, அன்னையாக விளங்கக்கூடிய தெய்வத்திற்கு வீரை என்று பெயர். வீரைனாலே அப்படிதான் பெருள். ஆனா பாரதி என்ன செய்கிறான்? வீரை சக்தி என்று அந்த வீரை என்ற சொல்லையும் அதுல இருக்கக்கூடிய வீறு, அதுல இருக்கக்கூடிய அந்த அந்த தொனி, அதையும் சக்தி என்று தான் கொண்டாடக்கூடிய பராசக்தியினுடைய பெருமையும் இணைத்து வீரை சக்தி நினதருளே. என்ன அருள் அவளுக்கு? விண்ணும் மண்ணும் தலியாலும், விண்ணையும் மண்ணையும் ஆண்டு கொண்டிருக்கிறாள். அந்த அந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியம். இங்குதான் இந்த மாதிரி இடங்கள்ல தான் விளக்கம் தேவைப்படுகிறது. விண்ணையும் மண்ணையும் ஆடுகிறார் என்ற என்ன பொருள்? எப்படி ஆள்கிறாள் என்று தெரிய வேண்டும் அல்லவா? எப்படி ஆள்கிறார் என்றால், எந்த உயிர் பிறந்தாலும் இந்த உலகிலே அத்தனை உயிருக்கும்
நல்ல கதி அடைவதற்கு வழியை காட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய ஆட்சி அது. அப்படிதான் ஆளுகிறாள். யாரையும் விடுறதில்ல. இந்தந்த இந்தந்த இலக்கணப்படி, இன்னென்ன வசதிப்படி, இன்னென்ன பொறுப்பிலே நீ இறைவனை துதித்தால், நீ இந்த பக்தி வழியிலே சென்றால் உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்ற அந்த நெறியிலே விண்ணையும் மண்ணையும் அவள் ஆண்டு கொண்டிருக்கிறாள் என்பதனாலே பாரதிக்கு கோபம் வருகிறது. நான் இத்தனை பூஜைகள் செய்தும் அவையெல்லாம் பாலைவனத்தில் இட்ட நீரோ. நான் சொன்னது நீ கேட்கவே மாட்டேங்கிறிய. இந்த நாட்டிலே அந்த உயிர்ப்பு வரவில்லை என்கிறது. அதுல இன்னொரு ஒரு நுட்பமான விஷயம் என்னன்னா, வீரை சக்தி நினைதொருளே என்று சொல்லி நான் பண்ணும் பூஜைகள் என்று சொல்கிறார். அப்ப பண்ணும் பூஜனைகள் என்று சொன்னால் சடங்குகள். பக்தி மார்க்கத்திலே முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த பூஜைகள் செய்ய வேண்டும். அந்த எப்படியான அந்த சம்பிரதாய சடங்குங்கிறது ஷட் அங்கம், 6 அங்கங்களை கொண்டது சடங்கு. அந்த சடங்குகள் மூலமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, பாரதியினுடைய பேராற்றல் மிகுந்த வேத உபநிடத தத்துவங்கள் சாரங்கள் எல்லாம் கரைத்து குடித்த பாரதி, சங்கரருடைய அத்வைதத்தை அதனுடைய அடிநுனி முதல் ஆழ அகலங்கள் அனைத்திலும் அளந்த பாரதி, பரசிவ வெள்ளத்திலே அந்த வெள்ளத்தை எடுத்து கவிதையிலே ஆண்டிருக்கக்கூடிய பாரதி, சக்திக்கு வந்த இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சங்கர மடத்திலேயே சாக்த உபாசனை உண்டு. சாக்த உபாசனை இல்லாத சங்கர மடமே கிடையாது என்று நாம் பார்க்கிறோம், வரலாறு பார்க்கிறோம். இங்க பார்த்தா காமாட்சி, அங்க பார்த்தானா ராஜராஜேஸ்வரி. இப்படி சங்கர மடங்களிலெல்லாம் இந்த அன்னையை தெய்வமாக வச்சு வழிபடுகிறார்கள். இங்க ஸ்ருங்கேரி மடத்துல தட்சிணாமூர்த்தி சுவாமி, தட்சிணாமூர்த்தியோட உருவம் பெண் உருவமாக இருக்கிறது. அன்னை ராஜராஜேஸ்வரி அங்க வந்து அது குருவாக குருமணியாக மதிக்கப்படுகிறார். அத்தனை பூஜை புரஸ்காரங்கள் எல்லாம் உண்டு. எது அத்வைதத்தை சொல்லக்கூடிய மடம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நிலைக்கு உயரக்கூடிய எல்லாரும் வந்து சேரணும். அதுல ஒருத்தருக்கு விடுபட இதை பார்க்கிறான் பாரு, அடடா இப்படி ஒரு உணர்ச்சி இருக்கிறது. இத்தனை கோவில்கள், இத்தனை மடங்கள் எல்லாம் யாரும் வந்து சித்தர்களை, நான் சொல்றேன் சித்தர்களை தவிர இந்த நாட்டிலே சித்தர்கள் என்ற அந்த தனி ஒரு 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 வகையினரை தவிர மற்ற எல்லாருக்கும் சித்தர்களும் ஒத்துக்கொண்டார்கள் சிவனை. சித்தர்களும் சிவனை ஒத்துக்கொண்டார்கள். ஆக நீங்க பார்க்கும்பொழுது இந்த பக்தி என்பது ஊடுருவி நிற்கிறதை பாரதி அந்த அந்த உயிர்ப்பை தொட்டு விட்டார். இந்த ஆடையை, இந்த இந்த உணர்ச்சி என்ற ஆடை நெய்யப்பட்டிருக்கிறதே இந்த சமுதாயத்திலே, அதற்கு உள்ளே ஊடாடி நிற்கக்கூடிய நூல் எது என்று பார்த்தால் பக்தி. எனவே அது தொட்டு காட்ட வேண்டும் நினைக்கிறான். இப்போ சொல்றான் அதுல, நீங்க வந்து விண்ணும் மண்ணும் தனியாலும் வீரை சக்தி நினைதருளே, உன்னுடைய அருள்தானமா எல்லா இடத்துலயும் இருக்கிறது, உன் அருளாலே நான் உன்னை பாடுகிறேன். அப்படி இருக்கும்போது என்னை கைவிடலாமா? வெறும் பாலை வனத்தில் இட்ட நீரோ உனக்கு எண்ணும் சிந்தை ஒன்றிலையோ. இங்கதான் பாருங்க, வாழ்ந்து போதீரே என்று சுந்தரர் பாடுது. நீ கோவப்படுறான். யார்கிட்ட கோவப்படுவோம்? அம்மாட்ட கோவப்படாத குழந்தை உண்டா? அம்மாட்ட அன்பு காட்டாத குழந்தை உண்டா? அம்மாவினுடைய பாசத்திலே மயங்காத குழந்தை உண்டா? அதான் அம்மாட்ட கோவப்படுமே, எதை கொடுக்கல. அதேதான் அந்த அடிப்படையான பாசம், அந்த அன்பு அன்னையிடம் இருக்கிறதே, அதை அந்த பக்தியிலே காட்டுகிறான். பாலை வனத்தில் இட்ட நீரோ உனக்கு எண்ணும் சிந்தை ஒன்றிலையோ, அறிவில்லாது அகிலம் அழிப்பாயோ. இங்க அழிப்பாயோ என்பது அழிக்கிறது, கொடுக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. ஆட்சி அழித்தல் என்றால் ஆட்சி செய்தல் என்று ஒரு பொருள் இருக்கிறது. அறிவில்லாது அகிலம் அழிப்பாயோ என்று சொன்னால், அறிவில்லாத நிலையிலே நீ ஆட்சி நடத்துவாயோ. ஆட்சி நடத்துறதுக்கு அறிவு வேணும். அறிவு இருந்தால் நான் கேட்கக்கூடிய, நான் வருத்தப்படுகிறேன், துயரப்படுகிறேன், துன்பத்தில் இருக்கிறேன், நான் என்னுடைய தேவைகளை கேட்கிறேன், உன்னுடைய குழந்தை, நீ உயிர்ப்பு கொடுக்காமல் யார் எனக்கு கொடுக்க போகிறார்கள், என்னை விட்டு ஒதுங்கி நிற்கிறாயே. ஆனா இப்படி எழுதுற பாரதி தான் கட்டுரையில் என்ன எழுதுறான், பக்தியிலே தெய்வம் உடனே கொடுத்து விடாது, தெய்வம் தாமசம் செய்யும் என்று எழுதுகிறான். அது தெரியுது. ஆனா இதெல்லாம் சொல்றான், அந்த நேரத்துல புலம்புறது, அந்த நேரத்துல இருக்கக்கூடிய அந்த புலம்பல் இருக்கிறது. எனவே அதை பார்க்கிறோம். இது அடுத்த பாடல பார்க்கலாம். அடுத்த நீயே நீயே சரணென்று கூவி, நீயே சரணென்று கூவி எந்த நெஞ்சிற் பேருறுதி கொண்டு
அடி தாயே எனக்கு மிக நிதியும் அரண் தன்னை காக்கும் ஒரு திறனும் தருவாயே என்று பணிந்தேத்தி பலவாரா நினது புகழ் பாடி வாய் ஓயே நாவதுணராயோ நினதுண்மை தவறுதோர் அழகோ என்று கேட்கிற அடுத்த பாடல்ல நிறுத்தி பார்க்கலாம் மறுபடியும். நீயே சரணம் என்று கூவி எந்த நெஞ்சில் நெஞ்சிர் அப்படின்னு வருது, நெஞ்சில் பேர் உறுதி பெரிய உறுதி கொண்டு அடி தாயே எனக்கு. இந்த அடி தாயே என்பதெல்லாம் வந்து அந்த வேகத்துல வரக்கூடியது, எவ்வளவு நெருக்கம் பாருங்க. அடி தாயே எனக்கு மிக நிதியும் அறம் தன்னை காக்கும் ஒரு திறனும். முக்கியமான செய்தி வந்து எனக்கு நிதி. நிதி என்று சொன்னாலே இந்த செல்வம்னா 16 வகையான செல்வத்தை இலக்கியம் பேசுகிறது. அப்படி அத்தனை செல்வமும் எனக்கு வேண்டும். அப்படி இருக்கும்போது பிள்ளைத்தமிழிலே, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழிலே அன்னையை பற்றி பாடுகிறார். அன்னை அத்தனை கரங்களிலானும் அத்தனை அத்தனை முகத்தினாலும் அறம் செய்கிறார். அந்த பெண் தெய்வங்கள் எல்லாம் பார்த்து பேசும்போது அறம் வளர்த்த நாயகி என்றே பெயர் உண்டு. தர்ம சம்பர்த்தனி, அறம் வளர்த்த நாயகி. அறத்தை வளர்த்து கொண்டிருக்கிறாள் அன்னை. உயிர்களை படைப்பதும் அந்த உயிர்களுக்கு அருளை பொழிவதும் அந்த உயிர்களை காப்பதும் இதெல்லாம் அறத்தை காப்பது. அறம் என்பது நேர் நின்ற விதி இருக்கிறதே, நேர் நின்ற நெறி இருக்கிறதே, அதை சொல்லுகிறார்கள். அப்படி அறம் தன்னை காக்கும் ஒரு திறனும். எனக்கு வெறும் பணத்தை கொடுத்தாரு, நிதி மட்டும் கொடுத்தால் போராது. அதை வைத்து அறம் செய்யக்கூடிய, அதை அறம் நடத்தக்கூடிய, அறம் செய்வது கூட அல்ல, அறம் நடத்தது. இட்ஸ் a program, you have to run that program. அதற்கான திறனும் தருவாயே என்று பணிந்து ஏத்தி. பணிந்துன்னா தெரியும் வார்த்தை. ஏத்தி என்று சொன்னால் போற்றி பாடி பலவாரா நினது புகழ் பாடி. பலவாறு, பலவாறான பலவாறுன்னு அர்த்தம். பலவிதமாக, ஒன்னா ரெண்டா உன்னுடைய எத்தனையோ உன்னுடைய பெருமைகளை, அத்தனை பெருமைகள். ஒரு பாட்டில் பார்த்தா 1008 திருநாமங்களை, சகஸ்ரநாமங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சகஸ்ரநாமம் விஷ்ணுவாட்டம் சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம். அப்படி அன்னைக்கு 1008 திருநாமங்களை வைத்து பலவாறாக போற்றி பார்க்கிறோமே. பலவாறா நினது புகழ் பாடி வாய் ஓயேன் ஆவது உணராதோ. வாய் ஓயேன் என்று சொன்னா ஓய மாட்டேன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஓயேன் என்பதற்கு ஓய்வேன் அர்த்தம் இல்ல, ஓய மாட்டேன். வாய் ஓயாது நான் பாடிக்கொண்டிருக்கிறேனே, அதை நீ உணராயோ? நீ தானே பார்த்து கொண்டிருக்க. உனக்கு எதிரே என்று பாடிக்கொண்டிருக்கிறேன், உன்னைத்தானே பாடுகிறேன். நினது உண்மை தவறுவதோர் அழகோ. நினது உண்மைனா உன்னுடைய நெறி என்று பொருள். நீ உண்மையாக நீ எப்படி நடப்பாய் என்ற உன்னுடைய அந்த அருள் நோக்கம் இருக்கிறதே, அந்த இறை கருணை இருக்கிறதே, அதிலே நீ தவறு செய்யலாமா? தவறு செய்யல, தவறு செய்யலாமா என்று பாரதி கேட்கிறார். ஆகவே இந்த பாடல்ல பார்க்கும் பொழுது இந்த பாடல் இன்னொரு அழகு இருக்கிறது. என்ன பார்த்தா, முதல் பாடல் என்ன சொல்றான், இந்த வந்து பாலை வனத்திலிட்ட நீரோ என்று சொல்கிறான். அப்படின்னா நமக்கு புரிஞ்சு போச்சு. இந்த 2வது பாடல்ல அவனுக்கு இருக்கக்கூடிய கோபம், அடி தாயே கேட்கிறான். நீயே சரணம் என்று கூவி, இட்ஸ் a strong word. நீயே சரணம் என்று போற்றி, நீயே சரணம் என்று பாடி, நீயே சரணம் என்று இசைத்து, நீயே சரணம் என்று ஓதி, இப்படி எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு தமிழ்ல. ஆனா என்ன சொல்றான், நீயே சரணம் என்று கூவி. இங்கதான் இருக்க மாதிரி இருக்க, ஆனா நீ பக்கத்துல இல்ல, எங்கேயோ இருக்க. ஏன் நான் சொல்றது உனக்கு காதலே விழல, கேட்காமல் சென்று கொண்டிருக்கிறாயே. நீயே சரணம் என்று கூவி இந்த நெஞ்சில் பேர் உறுதி கொண்டு. என்ன உறுதி கொண்டான்? நீ இன்னும் தருவாய் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கிறான். நான் கூவி கூவி அழைத்தால் ஒரு நேரத்துல வருவாய். அருமையான பாட்டு. கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும், வாலி எழுதின பாட்டு. ஆகவே இது போல வந்து நம்ம வந்து பக்தியில இருக்கக்கூடியவர்கள் அந்த சொல்லுக்கான அடையாளத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி கூவி கூவி அழைக்கும் போது அடி தாயே எனக்கு மிக நிதியும். அப்படி இந்த 2வது பாட்டுல பாடலாம். அடுத்து 3வது பாட்டு பார்த்துடலாம். 3rd song. காளி வலிய சாமுண்டி. காளி வலிய சாமுண்டி காளி வலிய சாமுண்டி ஓங்கார தலைவி என. ஓங்கார தலைவி என்ற நிராணி இல்ல ராணி என்பதை எப்படி போட்டிருக்கு, ராணி பல நாளிங்கென அழைக்கலாமோ.
பல நாள் இங்கெனை அழைக்கலாமோ, உள்ளம் நாடும் பொருள் அடைதற்கன்றோ, உள்ளம் நாடும் பொருள் அடைதற்கன்றோ, மலர் தாளில் விழுந்து அபயங் கேட்டேன், அது தாரா எனிலும் உயிரை தீராய், துன்பம் நீளில் உயிர் தரிக்க மாட்டேன், கரு நீலி என்னில் என் இயல் வரியாயோ. இதை மறுபடியும் படிக்கிறேன். கொஞ்சம் சேர்ந்து கூட்டெழுத்தாக இருந்திருக்கிறது, எனவே கொஞ்சம் பிரித்து பார்க்க வேண்டும். மறுமுறை பார்க்கலாம். காளி வலிய சாமுண்டி, இந்த எல்லாமே இந்த காளி சாமுண்டி என்பதற்கெல்லாம் பொருள் உண்டு. அதுக்கு வெவ்வேறு விதமான பொருள், மந்திர சக்தி உள்ள வார்த்தைகள். அது குறிப்பில் எழுதுகிறார், பாரதியாரே சொல்றார் ஒரு இடத்துல. காளி சக்தி என்றெல்லாம் குறிப்பிடுவது, அன்னையை குறிப்பிடுவது மந்திர சக்தி பொறிந்த வார்த்தைகள். காளி வலிய சாமுண்டி ஓங்காரி ரீங்காரி, ஓம் ஹ்ரீம் என்பதிலும் வருகிறது ஓங்காரி ரீங்காரிலாம். ஓங்கார தலைவி என் என் இராணி, இந்த ராணி என்பது இராணின்னு எழுதணும், அது என் நிராணின்னு வருது. ஸோ அங்க என்ன புரிஞ்சுக்கணும்? ஓங்கார தலைவி என் ராணி, என்னுடைய தலைவியாக இருப்பவளே, ஓங்காரத்துக்கு தலைவி நீ, ஓங்கார தலைவி. ஒரு கூடுதல் தகவல், பாரதி தன் வாழ்நாள் எல்லாம் ஓம் என்ற சொல்லுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம், தமிழ் ஏதாவது ஒரு சொல் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருந்தான் என்பது அது ஒரு குறிப்பு வாழ்நாள்ல. அப்ப இங்க சொல்றான் ஓங்காரத்தை, ஓம் என்ற அந்த சொல்லிலே அதிபதியாக இருக்கக்கூடிய ராணி தேவி, பல நாள் இங்கு என்னை அழைக்கலாமோ. அலைக்கல், அலைத்தல், அலைய விடுறது சொல்றோம் இல்லையா, திரும்ப திரும்ப கூப்பிட்டு கொண்டுதான், என்ன ஒரே அலைச்சல் இருக்கு. என்னை அழைப்பாயோ, என்னை அழைக்கலாமோ, பல நாள் இங்கு என்னை அழைக்கலாமோ. இங்க பல நாள் என்பது பல காலம்னு பொருள். பல நாள்னா ஒரு நாள் 2 நாள் அர்த்தம் இல்ல. நான் எனக்கு நினைவு தெரிந்திருந்து உன்னை அறிந்ததிலிருந்து நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். நீ எனக்கு தேவையெல்லாம் ஓணும், நீ இப்படி இருக்கியே. பல நாள் இங்கனை அழைக்கலாமோ, உள்ளம் நாடும் பொருள் அடைதற்கன்றோ, உளம் நாடும் பொருள் உளம் நாடும் பொருள் அடைதற்கன்றோ. அதாவது ஒரு பொருளை உள்ளம் நாடுவது என்று சொன்னால் அந்த பொருள் அடைவதற்குத்தானே இந்த பொருள் அங்கே இருக்கிறது. நான் ஒன்றும் இல்லாதே கேட்கலையே. இது பல இடத்து இன்க்ளூடிங் இன் சௌந்தர்ய லகரி, அந்த இருக்கக்கூடிய விஷயம்தான் கேட்கிறேங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல வரும். இல்லாத கேட்கல, நீ படைத்தது, நீ இல்லாதுன்னு சொல்ல, நீ படைச்சிலிருந்து நான் கேட்கிறேன். உன்னிலிருந்து உனக்கு கொடுக்கறதுக்கு என்ன இதுல உனக்கு தயக்கம் என்ன? நீ ஏதாவது புதுசா போயிட்டு இன்னும் இல்லாத ஒன்னும் அவுட் ஆஃப் ஸ்டாக் சொல்ல போறது இல்லை. அதை கேட்டேன், ரொம்ப கேட்ட அவுட் ஆஃப் ஸ்டாக் சொல்ல, அப்படி இல்லையே, எல்லாம் நீ படைச்சானே, நான் என்ன அப்படி கேட்டுட்டேன் என்று கேட்கிறார்கள். அதாவது சிலதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எளிமையா சொல்லுவார்கள். பாபநாசன் சிவன் போன்றவர்கள் தமிழ் இசை ஆரம்பித்த போது பார்த்தார்கள், தமிழ்ல பக்தி பாடல, தமிழ் இசையில பாடல்களே அவ்வளவா இல்லையே. தியாகராஜ சுவாமிகள், அன்னமாச்சாரியா பின்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி பத்ராஜல ராமதாஸ். அது மாதிரி தெலுங்குல நிறைய பாடல்கள் இருப்பது போல, வடமொழியிலே இருப்பது போல தமிழிலே இல்லை என்று சொன்ன போது பாபநாச சினிமர்களுடைய பாடல்களை எடுத்தார்கள். அது ஒரு பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, நான் ஒரு விளையாட்டு பொம்மையா. இந்த பாட்டு, ஜெகநாயகியே ஜெகநாயகியே நான் ஒரு விளையாட்டு பிள்ளை. ஏமா நீ ஜெகநாயகி, என்ன போய் கையில பொம்மையா வச்சுட்டு இருக்க? இதெல்லாம் தேவையா உனக்கு? என்ன பொம்மை மாதிரி விளையாடிட்டு இருக்கே? இஸ் இட் ப்ராப்பர்? நீ என்னுடைய தாய், குழந்தைக்கு தானே பொம்மை கொடுப்பா. தாயே ஒரு பொம்மையை வச்சு விளையாடிட்டு தான் நான் என்ன பண்ணுவேன் கேட்கிறாரு. ரொம்ப பியூட்டிஃபுல் சாங். அப்படி பக்தி உடையார் அந்த இறைவனோடு நெருங்கி பழகிய இடத்துல பேசக்கூடிய விஷயத்தை இவன் பேசுகிறான். உளம் நாடும் பொருள் அடைதற்கன்றோ. ஒரு பொருள் போய் கான்செப்ட் புரியணும். ஒரு உள்ளம் நாடும் என்றால், அதனால என்ன சொன்ன, உள்ளத்தை பண்படுத்த வேண்டும். தவறான விஷயத்தை நாடக்கூடாது. அது அடுத்த செய்தி. இல்லை, தவறான விஷயத்தை நாடி எனக்கு அது கொடு என்று கேட்க முடியுமா? எனது உள்ளம் நாடுகிறது என்று சொன்னால், நான் எப்படி உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறனோ அதை போல நீ உன் அடியானாக என்ன நான் நல்லதுதான் நாடுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ளாமல் கொடுக்காமல் இருக்கிறாயா? சந்தேகம் வருது. இந்த நாட்டுக்கு தேவையான விடுதலை நீ இன்னும் கொடுக்கல, மக்களுக்கு அறிவை கொடுக்கவில்லை, மக்களுக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைக்கவில்லை. சாதி தழக்குகள், இன வேறுபாடுகள், வெற்றி தோல்விகள், வறுமை, மிடிமை, அடிமைத்தனம், பயம், இது இத்தனை இந்த நாட்டில் இருக்கிறது. இதை நீ தடுக்கலையம்மா காளி. நான் என்ன அடைய முடியாத பொருளையா கேட்கிறேன்? நீ கொடுக்க விஷயத்தையா கேட்கிறேன்? இதுக்கு டிலே பண்ணிட்டு இருக்க, இதுக்கு நேரம் கடத்துறிய என்று அவருக்கு தாங்க முடியாது. அதுதான் கேட்கிறாரு. நாடும் உள்ளம் நாடும் பொருள் அடைவதற்கன்றோ, மலர் தாளில் விழுந்து அபயம் கேட்டேன்.
அது அபயம். மலத்தாளில் விழுந்து அபயம் கேட்டேன, விழுந்து அபயம் கேட்டேன், சரணாகதி. அபயம் கேட்டேன், இந்த பயத்தை தீர்த்தருள உன்னுடைய அருளை கேட்டேன் காளி. அது தாரா எனில் உயிரை தீராய். அதாவது அது தாரா எனில் உயிரை தீராய் அப்படின்னா இந்த உயிர் போகாது. நீ கொடுக்கவும் இல்லை, இந்த உயிரையும் தீர்க்காமல் இருக்கிறாய். அது காளி என்ன சொல்லுவா, நான் உனக்கு இதான் உன்னுடைய எக்ஸசைஸ், நீ பக்தியில இருக்க வேண்டியது. காளி சொல்லுவா, கர்மா எல்லாம் சொல்றோம். இதை கொடுக்கலன்னா உயிரை போக்கிட, அதையும் பண்ண மாட்டேங்கிற. அப்ப நான் பண்றேன், நானே போட்டு நானே முடிச்சுக்கிறேன். துன்பம் நீளில் உயிர் தரிக்க மாட்டேன். நீ என்னை வாழ விடாமல் நான் கேட்பதை கொடுக்காமல் இருக்கிறாய் காளி. உயிரை தீராய், என்னுடைய உயிரை நீ எடுக்கல, உயிரோட என்ன வச்சிருக்க, ஆனா நான் கேட்கறதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிற. அப்ப நான் என்ன பண்ணுவேன், என்னை பத்தி உனக்கு தெரியும். துன்பம் நீளில், இன்னமும் துன்பம் நீண்டால் உயிர் தரிக்க மாட்டேன். கருநீலி என் இயல்பறியாயோ. என்னை பத்தி தெரியாது உனக்கு, சொல்றான் இல்லையா. சண்டை போடும்போது என்னெல்லாம் பேசுவாங்களோ அதெல்லாம் பேசுறாரு இதுல. ஒரு பக்தி பாட்டுல இப்படியே சண்டை போடுவாங்க சக்தியோட சேர்ந்து. அதுதான் பாரதி. பாரதி பராசக்தியினுடைய மடியிலே அமர்ந்து எழுதிய குழந்தை. பராசக்தியினுடைய மடியிலே அவனுக்கு மொழி அறிவை கொடுத்து, பக்தியை கொடுத்து, அவனுக்கு வாழ்க்கையிலே பொருளை கொடுக்கல. அது ஒரு பொருள் அல்ல, அதுவும் அவள் கொடுத்ததுதான். இப்போ இறைவன் செல்வத்தை கொடுக்கிறான், வறுமையை கொடுக்கவில்லையா? வறுமையும் அவன் தான் கொடுக்கிறான். ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கம். உலகிலே எதெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் இறைவன் கொடுத்ததாக ஒரு பக்தன் நம்பும். அதுவும் அவன் கொடுத்துதானே வந்திருக்கிறது. அதான் சொல்ற, நீ ஏன் வறுமையை கொடுத்தாய், இந்த வறுமையை கொடுத்தாய், அதை பார்த்து கொண்டிருக்கிறாயே, இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிறாயே. இந்த பொருள்ல வரக்கூடிய பாட்டு தியாகராஜ சுவாமிகள் நிறைய பாடிருக்காரு. பக்தி இலக்கியத்தில் இருக்கக்கூடிய நிறைய பாடல்களிலே இந்த ப்ராசஸ் இருக்கு. தாமதம் ஏன் செய்கிறாய், எனக்கு இன்னும் ஏன் அருள் பாலிக்காமல் இருக்கிறாய், இதுக்கெல்லாம் கதை இருக்கு. பத்ராஜல ராமதாஸ் கேட்கிறார், பாடிண்டே கேட்டுருக்காரு ராமன் கிட்ட. உனக்காக தானே எல்லாம் செய்தேன், எனக்கு துணை வர மாட்டேன் என்கிறாயே. இது போல இருக்கக்கூடிய இந்த பின்னணி எல்லாம் பாரதி எடுத்து பார்க்கிறார். ஆகவே பாரதி இந்த 3 பாடல்களை நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், பாரதி தன்னுடைய பக்தி என்ற அந்த அற்புதமான தத்துவத்தை கையில எடுத்துக்கொண்டு வரம் கேட்க ஆரம்பிக்கிறார். பக்தியிலே இறைவன் தான் எல்லாம் என்று தெரிந்து கொண்ட பிறகு இந்த துன்பம் துயரமெல்லாம் துடைப்பதற்காக பாரதி வரம் கேட்கிறான். இப்ப என்ன கேட்கிறான்னா, இதுல வெளிப்படையா ஒன்னும் சொல்லல. நான் கேட்கறதெல்லாம் நீ இன்னும் கொடுக்கல, நான் கேட்கறது எனக்கு தேவையான கொடுக்கல சொல்லி கொண்டு வருகிறானே ஒழிய என்னென்ன நம்ம லிஸ்ட் போட போறான். 10 பாட்டு இருக்கு, 3 தான் பார்த்துருக்கோம். ஒவ்வொன்றா போட்டு அந்த லிஸ்ட் கேட்கிறான். இல்ல அருமையான பாடல்கள், எனக்கு இது வேணும், எனக்கு இதை கொடு என்றெல்லாம் கேட்கிறான். அப்படி கேட்கும்போது அவன் தனக்காக கேட்காமல் பிறர்க்காக கேட்கிறான். தொல்காப்பியத்துல இலக்கணத்தை எப்படி வரும்னா, 8 மெய்ப்பாடுகளை சொல்லும் போது அதுக்கு இலக்கண ஆசிரியர் எழுதுகிறான், நகையே அழுகை இளிவரல் மருட்கை என்றெல்லாம் வரும்போது அந்த அழுகைக்கு மட்டும் சொல்றான், அழுகை என்பது அவலித்தல். அந்த அழுகையை 2ஆக பிரித்தால் தான் 8 வரும், 8 மெய்ப்பாடுகள் வரும். அந்த அழுகை என்பதை அந்த ஒன்பான் சுவை எப்படி வரும் சொன்னா, அந்த 8ல இருக்கக்கூடிய 1 அந்த அழுகை. நகையே அழுகை என்பதை 2ஆ பிரிச்சு, ஒன்று தனக்காக அவலித்தல், இன்னொன்று பிறர்க்காக அவலித்தல் என்று சொல்கிறான் இலக்கணம். அழுகை என்று சொல்லும் போது தனக்காக அழுதல், பிறர்க்காக அழுதல். அதாவது பிறப்பு என்று பார்க்கும்போது ஒரு தாய் இல்லாமல் ஒரு பிறவி கிடையாது, ஒரு தாயும் குழந்தையும் இல்லாமல் பிறப்பு நிகழ்வதில்லை. குழந்தை தனக்காக அழுகிறது, தாய் குழந்தைக்காக அழுகிறார். இதுதானே வித்தியாசம். அப்போ இது தெய்வம், அது பக்தன் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையில பூரா நீங்க பார்த்தா இதுதான் டிஃபரன்ஸ். ஒன்று தனக்காக அழுதல், இன்னொன்று பிறர்க்காக அழுதல். பாரதி தனக்காக வரம் கேட்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய பக்தனாக தன்னை மாற்றிக்கொண்டு பிறர்க்காக கேட்க தொடங்குகிறான். சமுதாயத்துக்காக பாரதி எப்படியெல்லாம் கேட்கிறான் வரம் என்பதை நாம் தொடர்ந்து வரக்கூடிய வாரங்களை நாம் பார்க்கலாம். ஆக இந்த அளவிலே இன்றைய தினம் யோக சித்தி என்ற இந்த தலைப்பிலே முதல் 3 பாடல்களை பார்த்தோம். பிறகு அடுத்ததெல்லாம் பார்க்க இருக்கோம். நன்றி, வணக்கம்.